வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற நூலரும்புகள் மற்றும் போக்ஸ்கோ சட்ட விழிப்புணர்வு என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு முனைவர் சோனா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கிறது. முதலில் இந்நிகழ்வில் பங்கேற்க வந்துள்ள குழந்தைகளை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். முதலாவதாக நூல் விமர்சனம் செய்ய ரா தீக்ஷிதா பாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் தீக்ஷா. நான் ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை. இந்த கதை பேர் படகோட்டிய எறும்பு. ஆசிரியர் பெயர் சரவணன். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த எறும்பு கதை. ஒரு என்ன இந்த கதையில் என்ன இருக்கு? இதை எல்லாரும் படிங்க, நல்லா இருக்கும். இது எது ஹெல்ப் பண்ணுது அது என்ன சொல்லிடுங்க. இது எல்லாரும் படிக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஏதாவது இருக்கா கண்டென்ட்? உனக்கு ஏதாவது தெரியுமா? கதை தெரியுமா? கதையை சொல்லு. கதையை சொல்லு. கதை சொல்லு. பார்க்காம கதையை மட்டும் சொல்லி பிக்சர் மட்டும் படம் மட்டும் பார்த்துட்டு சொல்லலாமா? என்ன பண்ணுது இந்த கதையில்? என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? பார்த்தா அந்த பிக்சரை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது அதை சொல்லுங்க. ஓகே, இந்த பிக்சர் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பாமு கார்த்திக் ராஜ் ரோட்ரி லஹேரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக்ராஜ். நான் ரோட்டரி லஹாரி 11 மேல்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று தங்கள் முன் திரு கே. நல்ல சிவம் அவர்கள் எழுதிய சிறுவருக்கான 100 குட்டி கதைகள் என்னும் புத்தகத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இந்த புத்தகத்தில் 100 குட்டி கதைகள் உள்ளன. ஒவ்வொரு கதையும் சுவாரஸ்யமாக இருப்பதுடன் நல்ல கருத்துக்களையும் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் இந்த கதைகளில் ஒரு எழுத்தும் இந்த புத்தகத்தில் ஒரு கதையும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருப்பதால் படித்து புரிந்து கொள்ளவும் எளிதாக உள்ளது. இந்த கதையில் என
எனக்கு இந்த புத்தகத்தில் மிகவும் பிடித்த கதை அருவுரை. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குளத்தில் அந்த குளத்தோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன மீன், கொஞ்சம் சின்ன மீனும் கொஞ்சம் பெரிய மீனும் வாழ்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த குளத்து பக்கத்தில் ஒரு கரையோரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் மீன் கொத்தி ஒன்று இருக்குது. அந்த குளத்துல ஒரு சின்ன மீன் மட்டும் மேலே விளையாண்டுட்டு இருக்கு. அதை அந்த மீன் கொத்தி பார்த்துட்டு அது பிடிக்க வரும்போது அந்த மரங்கொத்தி கீழே வரும்போது அந்த சின்ன மீன் கீழே போகுது. அந்த மரங்கொத்தி மேலே போகும்போது அந்த சின்ன மீன் மேலே வருது. இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கீழே வரும்போது அந்த விளையாண்டுருக்கதை ஒரு பெரிய மீன் பார்க்குது. அந்த சின்ன மீன் கீழே வரும்போது, இங்கே வா, அது உனக்கு பிடிச்ச சாப்பிட வந்திருக்கு, உங்களோட விளையாட வரல அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் அது காது கொடுத்துக்கிட்டே கேட்காம அது பாட்டுக்கு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கும்போது மீன் கொத்திக்கு கோவம் வந்துடுது. கோவம் அது பாட்டுக்கு உட்காந்து எப்போ வருது எப்போ கீழே போகுது டைமிங்கை நோட் பண்ணி டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டு. அப்போ தான் அந்த சின்ன மீனுக்கு புரிஞ்சுது. அப்புறம் இப்போ அந்த பெரிய மீன் சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும், கேட்டிருந்தா இப்போ நம்ம உயிர் பிழைச்சிக்கலாம். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, பெரியவர்களின் அறிவுரையை கேட்க வேண்டும். எனக்கு இந்த மிக அருமையான வாய்ப்பை கொடுத்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தாருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பி. ஸ்வேதா, பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. என்னோட பேர் பி. ஸ்வேதா. நான் பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்போது நான் சொல்ல போகிற பாடல் பேர் என்னென்னா, பாரதிதாசன் சிறுவர் பாடல்கள் 10 சொல்ல போகிறேன். இதன் தொகுப்பாசிரியர் பெயர் மு. சாஹிபு மரக்காயர். இதில் மொத்தம் 320 பக்கங்கள் உள்ளன. இதிலிருந்து நான் ஒரு தலைப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அந்த தலைப்பின் பெயர் நிலவு. நிலவு. வட்ட நிலாவே வாடா பூவே, சட்டி நிலாவே தாமரை பூவே, தொட்டி பாலே சொட்டு திரளே, எட்டி இருந்தாய் இனிய விருந்தாய், வெள்ளித்தட்டே பேசும் பிள்ளை முகமே பேசும் தமிழே, உள்ள களிப்பே உலக விளக்கே, அள்ளி புரிந்தாய் இனிய அழகு விருந்தே. பாரதிதாசன் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகமும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த வாய்ப்பை அளித்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பா. பிரகதீஸ்வரன், தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. பிரகதீஸ்வரன். நான் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு ஏ பிரிவில் பயின்று கொள்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல வந்திருக்கும் கதை சுண்டு விரலின் வருத்தம். கட்டை விரல் சொல்லிச்சா, அவங்க எல்லாத்தோட நான் தான் தடிமண்ணானவே, ஏதாவது பொருள் இருக்கணும்னா நான் தான் பயன்படுவேன்னு சொல்லிச்சா. ஆள் காட்டி விரல் சொல்லிச்சா, இந்த உலகத்தை சுட்டி காமிக்க நான் தான் பயன்படுவேன்னு சொல்லிச்சா. நடுவரல் சொல்லிச்சா, உங்கள் எல்லாத்தோட நான் தான் நீளமானவே, நீங்களே எனக்கு கீழடான்னு சொல்லிச்சா. 4 விரலும் பார்த்து சுண்டு விரலை சிரிச்சிட்டான். சுண்டு விரல் அழுதுகிட்டே போய் கடவுள்கிட்ட போச்சா. கடவுள் அதுக்கு முன்னாடி தோணினாராம், கடவுளே கடவுளே எனக்கு 4 விரலுக்கு ஒரு சிறப்பு படைச்சி, எனக்கு மட்டும் எந்த சிறப்பும் படைக்கப்ப கேட்டதுக்கு கடவுள் என்ன சொன்னான்னா, மனிதர்கள் என்னை தரிசிக்க வரும்போது நீ தான் என்னை தரிசிப்ப வருவ, அப்படின்ற சிறப்பை நான் உனக்கு படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மறந்துட்டாராம். இந்த வாய்ப்பை அளித்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் தூய மரியன்னை மேல்நிலை பள்ளிக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பாக நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு அன்பளிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீக்ஷா, ஸ்வேதா, அப்படியே பாப்பா இங்கே நின்றுக்கோ, அப்படியே நின்றுக்கோ, ஃபோட்டோ எடுத்து. ஸ்வேதா, பிரகதீஸ்வரன்,
கார்த்திக் ராஜா, தம்பி இந்த பக்கம் 2 பேர் நின்னுக்கோங்க.